ஆரானில் ஆபிராம் வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில் தேவன் அவனை அழைத்தார். தேவன் ஆபிராமிடம், நீ உன் தேசத்தையும் உறவினர்களையும் உன் தந்தையின் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காட்டப்போகும் தேசத்திற்கு செல் என்று கூறினார். மேலும் தேவன், நான் உன்னை பெரிய ஜனமாக ஆக்குவேன், உன்னை ஆசிர்வதிப்பேன், உன் பெயரை பெரிதாக்குவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன்னை ஆசீர்வதிப்பவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிப்பவர்களை நான் சபிப்பேன், உன் மூலம் பூமியின் எல்லா குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்று வாக்குத்தத்தம் அளித்தார். ஆபிராம் தேவனுடைய வார்த்தையை நம்பி கீழ்ப்படிந்தான். அவன் 75 வயதாக இருந்தாலும் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று தெரியாவிட்டாலும் தேவன் சொன்னபடி பயணம் தொடங்கினான். அவன் மனைவி சாராயையும் தன் சகோதரனின் மகன் லோத்தையும் தங்களுடைய சொத்துக்களையும் வேலைக்காரர்களையும் அழைத்து கொண்டு ஆரானில் இருந்து புறப்பட்டான். அவர்கள் கானான் தேசத்தை நோக்கி பயணம் செய்தார்கள். கானான் தேசத்திற்குள் வந்த ஆபிராம் சீக்கேம் என்ற இடத்தில் உள்ள மோரே மரத்தருகே தங்கினான். அப்போது அந்த தேசத்தில் கானானியர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அங்கே தேவன் ஆபிராமுக்கு தோன்றி, இந்த தேசத்தை நான் உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று கூறினார். அதை கேட்ட ஆபிராம் தேவனுக்காக அங்கே ஒரு பலிபீடம் கட்டி அவரை ஆராதித்தான். அதன் பின் ஆபிராம் சீகேமில் இருந்து புறப்பட்டு பெத்தேலும் ஆயும் இடையேயுள்ள மலைப்பகுதிக்கு வந்தான். அங்கே அவன் கூடாரத்தை அமைத்து தேவனுடைய நாமத்தை அழைத்து இன்னொரு பலிபீடம் கட்டினான். பின்னர் அவன் தெற்கு திசையை நோக்கி பயணம் தொடர்ந்தான். அந்த நாட்களில் பெரும் பஞ்சம் ஏற்பட்டது. உணவு குறை காரணமாக ஆபிராம் எகிப்து தேசத்திற்கு தங்குவதற்காக சென்றார். எகிப்திற்குள் நுழையும் போது ஆபிராம் தன் மனைவி சாராயிடம், நீ மிகவும் அழகானவள், எகிப்தியர்கள் உன்னை பார்த்து என்னை கொன்றுவிடக்கூடும், அதனால் நீ என் சகோதரி என்று சொல்லு, அப்பொழுது உன் காரணமாக என் உயிர் பாதுகாப்பாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டான். ஆபிராம் எகிப்தில் சென்றபோது சாராயின் அழகை நாட்டு மக்கள் கவனித்தார்கள். பார்வோனின் அரண்மனைக்கு கூட அந்த செய்தி சென்றது. சாராய் பார்வோனின் வீட்டுக்கு அழைத்து செல்லப்பட்டாள். ஆபிராமுக்கு அவளுடைய காரணமாக மாடுகள், ஆடுகள், வேலைக்காரர்கள் போன்ற பல செல்வங்கள் கிடைத்தன. ஆனால் தேவன் சாராயின் காரணமாக பார்வோனின் வீட்டில் பெரிய தண்டனைகளை அனுப்பினார். இதனால் உண்மை வெளிப்பட்டது. பார்வோன் ஆபிராமை அழைத்து, நீ ஏன் அவள் உன் மனைவி என்பதை சொல்லவில்லை என்று கேட்டான். பின்னர் சாராயை ஆபிராமிடம் திருப்பி கொடுத்து, உன் மனைவியை கொண்டு இந்நாட்டை விட்டு போ என்று கூறினான். ஆபிராம் தன் மனைவியையும் தன்னுடைய அனைத்தையும் எடுத்துக்கொண்டு எகிப்தை விட்டு புறப்பட்டான். தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் அவனோடு தொடர்ந்து இருந்தது. தேவனுடைய அழைப்புக்கு கீழ்ப்படிதல் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. பலவீனங்களுக்குள்ளும் தேவன் தம் திட்டத்தை நிறைவேற்றுகிறார்.